வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். இதில் வாசிக்கிறோம், தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தை ரொம்ப இந்த இருதயத்தை கவர்ந்தது. ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு செய்தியை தாரும் என்று நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் என் உள்ளத்தில் வைத்த சில காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு தேவனுடைய ஆலயத்தில் ஏலி என்கிற ஆசாரியனும் சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானும் படுத்திருக்கிறார்கள். தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்பே அவன் படுத்து கொண்டான். இந்த பழக்கம் யாரிடத்திலிருந்து வந்தது? தாய் சொல்லி கொடுத்திருந்தார்கள். தாய் தப்புண்ட வளர்க்கப்படாத ஒரு பிள்ளைதான் சாமுவேல். ஆனாலும் தாயாகிய அன்னாள் சொல்லி அனுப்பியிருந்தாங்க, மகனே, ஆலயத்துல தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே நீ படுத்துடணும். அப்போ நான் நினைக்கிறேன், அங்க ஏலி படுத்து தான் இருக்கிறாரு. ஆனா ஏலிக்கு கண்ணு தெரியாது, கண்கள் இருளடைந்து விட்டது, கண்கள் மங்கலாகி விட்டது, கண்கள் பார்வையற்று போனது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த விளக்கை எட்டி 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 பார்த்தே படுத்திருந்திருப்பானோ என்னமோ எனக்கு தெரியல. அந்த விளக்கு அணைய போகுதுன்னா அவன் படுத்துருவான். அந்த விளக்கு அணைக்கு முன்னே படுத்துருவான். ஏன்னா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, மகனே, அந்த விளக்கு அணைதுனா நீ படுத்துடணும், இருட்டில் நீ நடக்கக்கூடாது என்று சொல்லி 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 அந்த பிள்ளையை தேவனுக்காக அந்த அம்மா வளர்த்திருப்பாங்க. ஏலி என்கிற ஒரு ஆசாரிய விளக்கு அணைந்து போக போகுது, இல்லைன்னா அணைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். வழிதவறனே ஆசாரியனா போனதுனால அந்த ஆசாரிய விளக்கு அணைந்து போகிற சூழ்நிலையில சாமுவேல் என்கிற ஒரு விளக்கை கர்த்தர் தமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அது அநேகுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற காலகட்டத்திலே தேவனுடைய தரிசனமும் அவருடைய சத்தமும் கேட்கிறதற்கு அபூர்வமாய் இருந்த அந்த இருளான ஒரு காலகட்டத்திலே சாமுவேல் என்கிற ஒரு விளக்கு, தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே அது படுத்து கொண்டிருந்தது. தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்பே அது படுத்து கொண்டது. ஏன் தெரியுமா? அதுதான் அடுத்த விளக்கு. அது ஒரு அணையாத விளக்கு. அது எப்போதும் எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்காக தேவன் அந்த விளக்கை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அது ஒருவேளை அன்னாளுக்கே தெரியாது, அது ஒருவேளை சாமுவேலுக்கே தெரியாது. அப்படி ஆண்டவர் இந்த விளக்கை, சாமுவேல் என்கிற விளக்கை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால்தான் இந்த விளக்கு அணையும் போதே, அணைந்து போகும் முன்பதாகவே, நல்ல கவனிக்கிறோம், அணைந்து போவதற்கு முன்பதாகவே படுத்துக் கொண்டிருந்தார். காலையிலே எழுந்திருந்த ஆலயத்தின் கதவுகளை சாமுவேல் திறப்பார். இப்பொழுது ஆலயத்தின் விளக்கு அணையும் போது படுத்துக் கொள்வார். இப்படி இந்த சாமுவேலை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. இதுல வாசிக்கிறோம், பலிபீடத்துல எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கின்றது. முதலாவது, எப்போதும் எரிய வேண்டிய விளக்கு. பலிபீடத்துல எப்போதும் அக்கினி எரியணும்னா லேவியராகமம் 24:2 இல்லைன்றால் 4 இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் ஆரோன்ட்ட சொல்றாரு, இடித்து பிழிந்த ஒரு தெளிவான ஒலிவ எண்ணெய ஜனங்கள் கொண்டு வரும்படி சொல்லு. அப்படி கொண்டு வரும்போது பலிபீடத்தின் அக்கினி ஒரு நாளும் அது அணையாது. அது எப்பொழுதும் 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 அது சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு அக்கினி சுடர் விட்டு எரிய வேண்டுமானால் அதற்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். எப்பொழுதுமே எண்ணெய் நீ கொண்டு வந்துகிட்டு இருக்க முடியாது ஆரோனே. ஆகவே ஜனங்கிட்ட சொல்லு, அவர்கள் எண்ணெயை கொண்டு வரட்டும் என்று ஆண்டவர் ஒரு ஆலோசனையை ஆரோனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ஊழியக்காரங்களுடைய கையில் இருக்கிற எண்ணெயை எதிர்பார்த்து உங்கள் காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சமயம் பார்த்து ஓட்டி கொண்டிருக்க கூடாது. உங்கள் கையில் எப்போதும் அபிஷேகமாகிய எண்ணெய் குறையாதிருக்க வேண்டும், குறையாதிருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் ஆரோன்ட்ட சொல்றார், இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாஷையில சொல்லணும்னா சுத்தமான செக்கு எண்ணெய், பியூரா இருக்கணும் பாருங்க, அதை கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, அநேகுடைய விளக்கு அணைந்து போகிற இந்த கடைசி காலத்தில் அபிஷேகமாகிய எண்ணெயை குறையாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. எதை இழந்தாலும் எண்ணெய் இழந்துராதீங்க. அநேகுடைய விளக்குகளை அணைக்கும்படி சத்ரு அநேக தந்திரங்களை இந்த கடைசி நாட்களில் செய்து கொண்டிருக்கும் போது அபிஷேகமாகிய எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில உண்டா? அபிஷேகமாகிய எண்ணெய் உங்க ஜீவியத்துல உண்டா? மறுபடியும் சொல்லுகிற, அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து போகாதீங்க. விளக்கு அணைஞ்சிரும், விளக்கு அணைஞ்சிரும். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போதும் என் விளக்கு எரியும்னு சொல்லி நம்ம நிர்விசாரமா இருக்கவே கூடாது. உங்க கையில இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய், உங்க ஜீவியத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை நீங்க பாதுகாத்துக்கிடணும். ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல போனா அவங்க கூட ஒரு ஊழியக்கார அம்மா தான். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கடன் வந்துருச்சு. இப்ப கடன் கொடுத்தவன் பிள்ளை
பிள்ளைகளை அடிமையாக்க வர்றான். இந்த அம்மாவுக்கு என்ன செய்யனே தெரியல. இவங்க எலிசாட்ட சொல்றாங்க, ஐயா இப்போ கடன் ஓவர் ஆனனால கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை கூட அடிமையாக்க வர்றான், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி ஊழியக்காரனை பார்த்து சொல்லும்போது ஊழியக்காரன் கேட்குறாரு, அம்மா உன்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு கூட எண்ணெயே அல்லாமல் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இதே வார்த்தை தான் சாரிபாத் விதவியும் சொன்னாங்க. கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் ஒன்றும் இல்லை. அந்த கொஞ்சம் எண்ணெயை பாதுகாத்ததுனால அந்த மழை தாழ்ச்சியான வருஷங்கள்ல, அந்த பஞ்சகாலமான அந்த வருஷங்கள்ல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் அந்த கொஞ்சம் எண்ணெயை பாதுகாத்ததுனால அந்த மழைக்காலம் முழுவதும் அந்த பஞ்சகாலம் முழுவதும் அது அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. அந்த கொஞ்சம் எண்ணெயை பாதுகாத்துக்கிடுவீங்களா? அபிஷேகத்தை இழந்து போகாம ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை தேவ சமூகத்துல புதுப்பிப்பீங்களா? அந்த பலிபீட அக்கினி, பரலோக அக்கினி இந்த பலிபீடத்துல பற்றி எரிய வேண்டுமானால் சபைக்கு வரும்போது நீங்க எண்ணெயோடு வரணும். சபைக்கு வரும்போது அபிஷேகத்தோடு வரணும். சபைக்கு வரும்போது உற்சாக சிந்தையோடு கூட வரணும். இந்த பலிபீடத்துல பற்றி பிடிக்கிற அக்கினி அது எப்பொழுதும் அணையலாகாது. அது ஆண்டவர் பிரமாணமான ஒரு நித்திய கட்டளை. இந்த பலிபீட அக்கினி ஒரு நாள் அணையக்கூடாது. அதனாலதான் ஏலி என்கிற ஆசாரிய விளக்கு அணையும் போது சாமுவேல் என்கிற ஒரு விளக்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையாகிய அக்கினி அது பற்றி பிடிக்க வேண்டுமானால் அநேகருடைய வாழ்க்கை ஜீவியத்தில் எண்ணெய் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணெயோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எண்ணெய் இழந்து போகாதீங்க. நீங்க சொல்லலாம், கஷ்டமான அனுபவத்து வழியா போகிறேன், கடினமான பாதைகளை தாண்ட வேண்டியதா இருக்குது, இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் இழந்து போயிருவனோன்னு பயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அப்பா இந்த கொஞ்சம் எண்ணெயை பாதுகாக்க உதவி செய்வீங்களாப்பா? இந்த கொஞ்சம் எண்ணெயை நான் நித்திய காலமா என் தலைமுறைகளுக்காக பாதுகாக்க உதவி செய்வீங்களா? ரொம்ப எண்ணெய் இல்லாம இருக்கலாம் தேவ பிள்ளையே. கொஞ்சம் எண்ணெய் போதும், கொஞ்சம் எண்ணெய் போதும். உன் வைராக்கியமாகிய அந்த கொஞ்சம் எண்ணெய் போதும். அந்த கிருபையாகிய கொஞ்சம் எண்ணெய் போதும். அந்த ஜெபமாகிய கொஞ்சம் எண்ணெய் போதும். அந்த கொஞ்சம் எண்ணெய் பலிபீடத்தின் விளக்கு அணையாதிருக்கும்படி, அது பற்றி பிடிக்கும்படி, இந்த பலிபீடத்தின் விளக்கு நித்திய விளக்கா எரியும்படி அந்த கொஞ்சம் எண்ணெய் அதற்கு ஊற்றப்பட வேண்டுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், காலத்துல தேவ சமூகத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அநேருடைய விளக்குகள் மங்கி எரிந்து அட்ரஸ் இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல எண்ணெயை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எண்ணெய்க்காக ஏங்குங்கப்பா. கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, ஆனா அதை பாதுகாத்துக்கிடுவேன்ப்பா. அந்த கொஞ்சம் எண்ணெயை நான் ஆண்டவர் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால், அரை வீட்டுக்குள்ள போய் பிள்ளைகளோடு நின்று கதவை போட்டுறா. வெறும் பாத்திரத்துல வார்க்க 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 அந்த எண்ணெய் மலை போல ஊற்றப்பட்டு கொண்டே இருந்த. ஏன் தெரியுமா? கொஞ்சம் எண்ணெய் அவருடைய வெறும் பாத்திரங்களெல்லாம் நிரப்ப ஆரம்பித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது எப்போதும் எரிய வேண்டிய விளக்கு அது காலையிலும் எரிய வேண்டும், அது மாலையிலும் எரிய வேண்டும், அது இன்பத்திலும் எரிய வேண்டும், அது துன்பத்திலும் எரிய வேண்டும். அதற்கு நோ ரெஸ்ட். விளக்குக்கு மாத்திரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதை அணைய வச்சு அதை மூடி வைக்கவே முடியாது. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நித்திய விளக்கு. நம்முடைய விளக்கின் வெளிச்சத்தை அணைக்கும்படி அநேக நேரத்தில் சத்துரு எத்தனித்து நிற்கும் போது கொஞ்சம் எண்ணெயை இந்த ராத்திரி வெள்ள கரங்கள் எடுத்து இந்த கொஞ்சம் எண்ணெய் தேவ சமூகத்தில் பாதுகாத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் திறப்பில் நிற்பேன், உம்முடைய சமூகத்தில் என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்திற்காக கதறுவேன் என்று நீங்க சொல்வீர்களானால் இந்த பலிபீட அக்கினி அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். வைராக்கியமாய் இருக்கிற ஒரு நபருக்காக கூட அது எரியப்பட்டிருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், எல்லாரும் தேவனண்ட திரும்பாமல் இருக்கலாம். ராத்திரில விழித்திருந்து பைத்தியக்காரனை போல பைத்தியக்காரியை போல கதறி கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தில் வீணாய் போகுமோ? உங்கள் அர்ப்பணிப்பு தேவ சமூகத்தில் வீணாய் போகுமோ? உங்கள் வைராக்கியம் தேவ சமூகத்தில் வீணாய் போகுமோ? அது ஒரு நாள் வீணாய் போகாது. பலிபீட அக்கினி அது பற்றிக்கிற அக்கினி, அது பற்றி பிடிக்கிற அக்கினி. உங்கள் இருதயமாகிய பலிபீடத்தில் அந்த அக்கினி எரிய ஆரம்பிக்கட்டும். உங்கள் நாவாகிய பலிபீடத்தில் அந்த அக்கினி எரிய ஆரம்பிக்கட்டும். இனி அநேகர் அபிஷேக நிறைந்த அந்நிய பாஷைகளை பேச பேச நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கூட அப்படிப்பட்டதான எண்ணெயோடு வருவீர்களானால், ஊழியம் செய்கிற எங்களை கொண்டு இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுகிற அக்கினியினாலே கர்த்தர் உங்கள் நாவுகளை தொடுவார், உங்கள் வாழ்க்கையை தொடுவார். உங்கள் சூழ்நிலை மாறும், இருள் வெளிச்சமாய் மாறும், அநேகுடைய பலவீனம் மாறும், அநேகுடைய வியாதிகள் மாறும், சிறையிருப்புகள் திருப்பப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஒன்றை மாத்திரம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பலிபீட அக்கினி அது எப்போதும் எரிய வேண்டிய அக்கினி, அது எப்போதும் எரிய வேண்டிய அக்கினி. இரண்டாவதாக 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து
பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விலக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இதுல வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதிருக்கும்படி நீர் எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று தாவீதுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். முதலாவது சொன்னேன் எப்போதும் எரிய வேண்டிய விளக்கு என்று. ரெண்டாவது, அணையாத விளக்கு. ஒரு அணையாத விளக்கா கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஏற்கனவே பெலிஸ்தரோடு சண்டை வந்தாச்சு. அதுல ஒருத்தன் முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்பிபெனோப் என்கிறவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று வகை தேடி சுற்றி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு ராஜா மேல எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. ராஜாவே, நாங்க செத்தா கூட பரவாயில்ல, நீர் சாக வேண்டாம். நாங்க யுத்தத்துல மடிந்து போனா கூட பரவாயில்ல, நீர் மடிந்து போக வேண்டாம். ஏனென்றால் தாவீது என்கிற ஒரு விளக்கு அணைந்து போக கூடாது. இஸ்ரவேலின் விளக்கா நீங்க இருக்கிறீங்க ராஜா, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாது இருக்கும்படி நீர் இனிமே யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம், நாங்களே சாகும்போது ராஜா செத்தா என்னன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆனா அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு எவ்வளவு விசாலமான இருதயம் பாருங்க. ராஜாவை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலின் விளக்கு, அந்த தாவீது என்கிற விளக்கு அது அணையக்கூடாது, அதனால நீர் வீட்டில் ரெஸ்ட் எடும், நாங்க போய் அந்த யுத்தத்தை பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி தாவீதுக்கு அனுகூலமான வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இஸ்ரவேலின் விளக்கு, இஸ்ரவேலின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நித்திய விளக்கு. நம்ம அணையவே கூடாது. அணையாத தீபமாய் எரியும்படி கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே உண்டாக்கி இருக்கிறார், பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், நல்ல சத்தியங்களை நமக்கு போதித்திருக்கிறார். நம்முடைய விளக்கின் வெளிச்சம் ஒரு நாள் அணைந்து போகக்கூடாது. பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா, நம்முடைய விளக்கின் வெளிச்சத்தை அணைஞ்சிட்டு அவன் அதுல சந்தோஷப்படலாம் என்று சொல்லி அநேகருடைய விளக்குகளை, ஒரு காலத்துல பிரகாசமாய் எரிந்த அநேகருடைய தீபங்களை இந்த கடைசி நாட்களில அணைத்து போடுகிற எத்தனிப்பான காரியங்களை சத்ரு தந்திரமாய் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல நம்முடைய விளக்க ஒரு நாள் அணைய விட்டுறக்கூடாது. எத்தனை பேருடைய விளக்கு அணையாம இருக்கணும்னு விரும்புறீங்க இந்த ராத்திரி வேளையில? அப்பா, என் விளக்கு அணைஞ்சு போக வேண்டாம். விளக்கு அணைக்கிறதுக்கு சத்ரு எத்தனையோ முறை எத்தனித்த போது கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைத்த தயவினால, இரக்கத்தினால, கிருபையினாலே அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னது போல, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னது போல அநேகுடைய விளக்குகள் இந்த நாட்களிலே ஏன் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிற தெரியுமா? கர்த்தர் நம்ம மேல் வைத்த தயவினாலே, கர்த்தர் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபையினாலே, நம்முடைய நீதினால் அல்ல தேவ பிள்ளைகளே, நம்முடைய உண்மையினால் அல்ல தேவ பிள்ளைகளே. அவர் நம்ம மேல் வைத்த இரக்கம் பெரியது, அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்ம மேல் வைத்த தயாளம் பெரியது. அதனால அநேகுடைய விளக்குகள் இந்த ராத்திரி வேளையிலே மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், அணையாது இருக்கும்படி நான் எண்ணெயை ஊற்ற ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விளக்கை அணைப்பதற்கு சத்துரு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யும் போது உங்க விளக்கு அணையாம நீங்க பாதுகாக்கணும். சத்துருக்கு இடம் கொடுத்துறாதீங்க, சத்துருக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சத்துரு எந்த வழியா வர்றான்னு சிலர் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் ஆவில பலவீனமா இருக்கிற பிள்ளைங்க, சத்துருடைய நடமாட்டத்தை உங்களால புரிய தெரியாது, சத்துருடைய உலா வருதலை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒன்னு காலத்தில் எழுந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே, என் விளக்கு அணையக்கூடாது, மனைவி என்கிற விளக்கு அணையக்கூடாது, கணவன் என்கிற விளக்கு அணையக்கூடாது, பிள்ளை என்கிற விளக்கு அணையக்கூடாது, தாய் தகப்பன் என்கிற விளக்கு அணையக்கூடாது. ஒருவேளை வயது முதிர்ந்து அவர்கள் தங்களுடைய காலத்தை முடித்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இருக்கிற நீங்களும் நான் பாதுகாக்கப்படணும். நம்முடைய குடும்பத்தின் விளக்கு அணையாம இருக்கணும்னா நம்ம ராத்திரி நேரத்தில் அதிகமா ஜெபிக்கணும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணும். அநேகருடைய விளக்கு அணைப்பதற்கு சத்துரு எவ்வளவோ முயற்சி எடுத்தான். அது ஒரு சில விளக்குகள் தப்பிற்று, ஒரு சில விளக்குகள் அமிட்டு இனிமே என்ன செய்யுதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது, இருளின் ஆதிக்கத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துறாதீங்க. இருளின் ஆதிக்கத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துறாதீங்க. பிசாசின் தந்திரமான வேலை, உங்க விளக்கு அணைச்சு போடுவான். அன்பாகிய விளக்கு அணைஞ்சு போச்சு சில குடும்பத்துல, சமாதானமாகிய விளக்கு சில குடும்பத்துல அணைஞ்சு போச்சு, ஒரு மனமாகிய விளக்கு அணைஞ்சு போச்சு, பரிசுத்தமாகிய விளக்கு, ஜெபமாகிய விளக்கு, அபிஷேகமாகிய விளக்கு நிறைய குடும்பத்துல அணைஞ்சு போயிருக்கும் போது குடும்பத்தை, ஊழியத்தை, சபையை அணையாத விளக்கா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஊழியத்துக்கு விரோதமாக கூட சத்துரு எழும்பி நிற்கும் போது, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக கூட சத்துரு சவால் விட்டு நிற்கும் போது, இன்னும் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன், அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய் மரண கண்ணிகள் இந்த கடைசி நாட்களில் விழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை ஆவில உணர்றீங்கன்னு தெரியல. அநேக சொப்பனங்கள் வழியாய் பார்த்திருக்கிறேன். அநேக சொன்ன வார்த்தையை கேட்டு அதை உறுதிப்படுத்தி உங்களோடு பேசுகிறேன். அநேக குடும்பத்தின் மீது சத்துரு இந்த கடைசி நாட்களிலே மரண கண்ணிகளை போடலாம் என்று சொல்லி அவன் எத்தனித்து நிற்கும் போது, நீங்களும் நானும் திறப்பல நின்று அந்த சத்துருடைய ஆதிக்கங்களை இல்லைன்றா சத்துருடைய கிரியைகளை அழித்து போடும்படி
அணையாத தீபமாக, அணையாத தீபமாக தினமும் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேக குடும்பங்கள் இருக்கிற மரண கண்ணிகளை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உடைப்பாராக. அநேக குடும்பங்களை போடப்பட்ட சாபங்களை கர்த்தர் திருப்ப எடுப்பாராக. அநேகுடைய கண்களுக்கு காட்டப்பட்ட பொல்லாத சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. மரணமே உன் கூரங்கே என்று சொல்லுகிறோம், பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலாகிய விடுதலையை குடும்பங்களுக்குள்ள அனுப்புகிறோம். சரத்தை கொள்ளையாடின பொருளாய் ஆண்டவரே, சத்துரு எத்தனையோ நேரத்தில் அநேகுடைய சரங்களை வியாதிகளை கொண்டு வந்து மரண கண்ணிகளை போட்டுக்கொண்டு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கி இருக்கிற அநேக குடும்பங்களுடைய நிலைமையை கர்த்தர் இந்த ராத்திரி வேளை மறுபடியும் சீரமைக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து ஸ்தாபிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினாலே, தேவனுடைய சபையே, கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தயவினாலே அநேகுடைய தீபங்கள்ல கர்த்தர் எண்ணெயை ஊற்றுகிறார். ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதாக இந்த இரவு வேளையில அநேகுடைய விளக்குல மறுபடியும் வெளிச்சம் உண்டாவதாக. அநேகுடைய விளக்குகள் தேவனுக்கு நேராக எரியட்டும். ரீபால ஹத்துநாதனம் ரேபால சந்தர ஹத்துரால ரீபால வரபரபா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க ஜெபிக்கலனா உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. திறப்புல இருக்கிற உங்க மூலமா தான் உங்க குடும்பம் அணையா விளக்கா மாறும். என் விளக்கு எரிஞ்சா என்னன்னு சொல்லி காலையில எந்திக்கிறீங்க நிறைய பேர், உங்க வேலையா போறீங்க, உங்க வேலையை பார்க்குறீங்க, முடிக்கிறீங்க, ராத்திரி தூங்குறீங்க, மறுநாள் எழும்புறீங்க, வேலைக்கு போறீங்க. ரொட்டீனா இதான் நடந்துட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தாயை போல ஒரு ஆலோசனை சொல்லி கடந்து போகிறேன். சத்ரு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான், வேகமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா, சிலருடைய விளக்குகளை அணைச்சிட்டா அவன் வேலை முடிஞ்சிச்சு. ஊழியம் செய்கிற எங்க விளக்க கூட அணைப்பதற்கு எத்தனையோ நேரத்தில் அவன் தந்திரமிட்டது எங்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளவு தைரியமா பேசுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரங்களாகி விளக்கு கூட அணையக்கூடாது, பாஸ்டர் என்கிற விளக்கு அணையக்கூடாது, பாஸ்டர்மா என்கிற விளக்கு அணையக்கூடாது, ஊழிய குடும்பத்தில் உள்ள விளக்கு அணையக்கூடாது, விசுவாசிகளாகி உங்கள் குடும்பத்தின் விளக்கு அணையக்கூடாது. அணையாத தீபமாக, அது அணையாத தீபமாக எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நீங்க அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்க ஜெபிக்கணும். நீங்க பண்ணுகிற ஜெபந்தான் உங்கள் குடும்பத்திற்கு காவல், நீங்க பண்ணுகிற ஜெபந்தான் உங்கள் குடும்பத்திற்கு அரண். ஜெபிக்கலனா பிசாசானே எங்களுடைய விளக்குகளை அணைத்து போட்டுருவான். இந்த ஜனங்கள் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே நீர் யுத்தத்துக்கு வர வேண்டாம், எங்களுக்கு இருக்கிறதே ஒரே தாவீது ராஜா, உண்மையுள்ள ராஜா, நீதியுள்ள ராஜா, நீரும் யுத்தத்துக்கு வந்து மடிந்து போயிட்டீர்னா இஸ்ரவேலின் விளக்கு அணைஞ்சிரும். தேவ சபையே, உங்களை கர்த்தர் குடும்பத்தில் ஒரு விளக்கா வச்சிருக்கிறாரு. உங்களை கர்த்தர் உங்களை குடும்பத்தில் விளக்கா வச்சிருக்கிறாரு. உங்களை விட எத்தனையோ பேர் அழகுள்ளவங்க, திறமை உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்க எல்லாரும் இருந்தோம் கர்த்தர் ஒன்றுக்கு தகுதி இல்லாத உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து ஒரு விளக்கா தேவ சமூகத்தில் நம்மளை மாற்றி அவருக்காக எரிந்து கொண்டிருக்க கர்த்தர் செய்ய வைத்தது உண்மையானால் நம்ம இன்னும் தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு விளக்கு அணைதுனா இன்னொரு விளக்கு ஆயத்தப்படுத்துவாரு. உபாமம் 34 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிப்பீங்கன்னா, மோசே என்கிற விளக்கு அணைய போது ஆண்டவர் சொல்றார், மலை மேல ஏறு மோசே, நீ சுத்திலும் பாரு, நான் உனக்கு கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ நீ பாருன்னு சொல்லி ஆண்டவர் மோசையை கூட்டிட்டு போய் காமிக்கிறார் மலைக்கு ஏற சொல்லி. அந்த மலை தான் மோசே மரித்த மலை. அந்த மலையில தான் மோசே அடக்கமும் பண்ணப்படுறாரு. ஆனா ஒண்ணு, சாந்தமுள்ள விளக்கு, தாழ்மையுள்ள விளக்கு, உண்மையுள்ள அந்த மோசே என்கிற விளக்கு அணைய போகுது. அது ஆண்டவருக்கு தெரியும். இந்த மலை மேல மோசே என்கிற விளக்கு அணைந்து போகப்படும். மோசேயுடைய சகாப்தம் முடிய போகிறது. அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி நீங்க வாசித்து பார்த்தீர்கள்னால், அந்த ஊழியக்காரனை பார்த்தால் இப்படிப்பட்ட மோசே இதுக்கு முன் எழும்புவதும் இல்லை, இதற்கு பின் எழும்புவதும் இல்லை என்று அந்த அதிகாரம் முடிகிறது. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் மனம் உடைவது உண்டு. ஆண்டவரே, ஒரு மோசே இனிமே எழும்பவே முடியாது என்று சொல்லி அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மோசே என்கிற விளக்கு அணையும் போது யோசுவா என்கிற அடுத்த விளக்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். யோசுவா என்கிற அடுத்த விளக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. ஏனென்றால் இஸ்ரவேலின் விளக்கு அது அணையாத விளக்கு, அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற வேண்டிய விளக்கு, அது தேவ சமூகத்தில் எப்பொழுதும் சுடர்விட்டு தீபமாய் காணப்பட வேண்டிய விளக்கு. அந்த விளக்கு அணையாதிருக்கும்படி ஆண்டவர் இன்னொரு விளக்கை என்ன செய்கிறார், அங்கே ஆயத்தம் பண்ணுகிறத பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நீங்களும் நானும் அணையாத விளக்கு. அணைஞ்சிடாதீங்க, அணைஞ்சிடாதீங்க. அணைக்கிறதுக்கு தானே பிசாசு சோதனை கொண்டு வரான். ஏன் ரொம்ப கண்ணீர் வடிச்சோம், ஏன் ரொம்ப புலம்புறோம், ஏன் தவிக்கிறோம் தெரியுமா? நம்ம விளக்கு அணைச்சிடணும், நம்ம விளக்கு அணைச்சிடணும்னு பிசாசு ரொம்ப முந்திய விட பாருங்க, போராட்டம் இல்லாத குடும்பங்களே இல்லை, கண்ணீர் வடிக்காத கண்களே இல்லை. அழுகன்னா ஒரு காலத்துல என்னன்னு தெரியாத குடும்பங்கள் கூட இன்னைக்கு நல்ல குலைஞ்சு போயிருக்குது. ஊழியக்காரங்க குடும்பத்துல கூட நிறைய கண்ணீர்கள், வேதனைகள், போராட்டம். ஏன் தெரியுமா? விளக்கு அணைஞ்சிட்டுனா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், சத்ருவே எனக்கு
விரோதமாய் சந்தோஷப்படாதே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ விளக்கு அணையிறதுக்கு விடவே கூடாது. கொஞ்சம் மங்கிறீங்களா, மங்குறது நமக்கே தெரியும். ஐயோ ஏன் நம்ம நேற்று ஜெபிக்கல, ஏன் நம்ம நேற்று பைபிள் வாசிக்கல அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் உங்க விளக்கு அணையிறப்பாரு இருக்குதோ அப்பெல்லாம் ஓடி போய் அப்பா சமூகத்தில் உட்காந்துடணும். விளக்கு அணையிறதுக்கு மட்டும் ஒரு நாளும் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஊழியம் செய்கிறமே எத்தனையோ நேரத்தில் விசுவாசிகளுடைய வார்த்தைகள் என்னுடைய விளக்கை அணைத்து போடுவதற்கு எத்தனையோ நேரத்தில் என் உள்ளத்தை உடைச்சதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துலலாம் ஆண்டவரே நான் அணையாத விளக்கு, நான் அணையாத விளக்கு, என்னை ஒரு விளக்காக வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு நான் ஒரு விளக்கு, என் சபைக்கு நான் ஒரு விளக்கு, இந்த தேசத்துக்கே நான் விளக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக நான் சொல்லி 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 நான் ஜெபிப்பது உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கூட அணையாத விளக்கு தான், அணைகிற விளக்கு இல்லை. அதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம்ல, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை குணசாலின ஸ்திரியை குறித்து தான் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் அது போதும். ராத்திரி கூட அந்த விளக்கு அணையாதான். இப்போல்லாம் நம்ம ஃபேனில் கூட்டுறோம்ல, நமக்கு சில நேரம் 5 வைக்கணும்னா வைக்கிறோம், குறைக்கணும் குறைக்கிறோம் ஃபேனில். இப்போ லைட்டில் கூட வெளிச்சத்தை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அப்படின்னா அப்படி கூட லைட் இருக்குதானே, நம்ம ஸ்மார்ட் லைட்டுன்னு வந்துருச்சுல, அதை கூட வெளிச்சத்தை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், இது லைட்டில். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய விளக்கு, நம்முடைய ஜீவியத்தின் விளக்கு ஒரு நாள் குறையவே கூடாது. அது எப்பவும் தேவன் விரும்புகிற ஸ்தானத்தில் நின்று அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா அந்த விளக்கு காணப்படணும். அப்போ இந்த வெளிச்சம் கொடுக்குற விளக்கா நீங்களும் நானும் மாறணும்னா நம்ம விளக்கு அணைய விட்டுறக்கூடாது. உங்கள் விளக்கு அணைப்பதற்கு சில நேரத்தில் உங்கள் கணவனே முயற்சிப்பார், உங்கள் விளக்கு அணைப்பதற்கு அநேகத்தில் மனைவியே முயற்சிக்கலாம், உங்களுடைய விளக்குகளை அணைப்பதற்கு அநேகத்தில் கூட உங்களோடு ஆராதிக்கிற விசுவாசிகளே முயற்சிக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனால் ஏற்றப்பட்ட விளக்கு, நீங்கள் தேவனால் ஏற்றப்பட்ட விளக்கு. தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் தேவன் என் விளக்கை, என் தேவனாகிய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் தேவனால் ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கிறதுனால உங்கள் விளக்கை அணைய விட்டுறாதீங்க. நிறைய நேரத்தில் பிசாசு தந்திரமாக போராடி 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 ஒரு விளக்கு அணைச்சிடலாம் அப்படின்னா ஒரு ஜீவனை எடுத்துடலாம். இதுக்கு மேலே விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு முடியலை. நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஜீவனை கொள்ளையாடுறது பிசாசுக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ நான் இந்த 2-3 வாரமாக நான் கேள்விப்படுறதெல்லாம் அதிகமான துக்க செய்திகளை தான் கேள்விப்பட முடிச்சு, விசுவாசிக்கிற வீடுகளில் இருக்கட்டும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விளக்கு அணைஞ்சிடணும், விளக்கு அணைஞ்சிடணும். பிசாசு அவ்வளோ ஆசையாக குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. விளக்கு மட்டும் அணைய விட்டுறாதுங்க. விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா திரும்ப ஏற்றப்பட முடியாது. விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா திரும்ப ஏற்றப்பட முடியாது. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் என்ன போதும், உங்கள் விளக்கு எறிகிறதுக்கு கொஞ்சம் என்ன போதும், ரொம்ப என்ன வேணும்னு நான் சொல்லலை. அந்த கொஞ்சம் எண்ணெயாகி அபிஷேகத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா உங்கள் விளக்கு அணையாமல் பாதுகாக்கப்படும். 3ஆவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். இதில் ஆண்டவர் யோவானை குறித்து சொல்லுகிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதா இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு யோவானை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் களிகூற மனதா இருந்தீர்கள். அவன் எப்படிப்பட்ட விளக்காயிருந்தார்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார். யோவான் செய்த ஊழியம் எத்தனை மாதம்? 9 மாதம் தான் ஊழியம் செய்கிறாரு. இந்த குறுகின காலகட்டத்தில் இந்த யோவான் அநேகருக்கு எரிந்து பிரகாசித்து வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்கா இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேகுடைய பிரகாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த பிரகாசமும் வெளிச்சமும் இன்னைக்கு அநேகுடைய விளக்குகள்ல இல்லை. அநேகுடைய விளக்குகளை ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, துதி இல்லை, தேவனுக்காக இருக்கிற வைராக்கியம் இல்லை, இதெல்லாம் இல்லாம ஆகி அநேகுடைய விளக்கு பிரகாசம் இல்லாமலே ஆயிற்று. அதனால தான் ஜெபிக்க முடியல. ஏன் ராத்திரி ஜெபத்துக்கு நிறைய பேருக்கு வரவில்லை? விளக்குல வெளிச்சமே இல்லையே, பிரகாசமே இல்லையே. அந்த விளக்கு தேவனுக்கு முன்பாக எரிவதற்கு ஆயத்தமா இல்லாததுனால நிறைய பேருடைய விளக்குகள் அணைஞ்சு போச்சு. நிறைய பேர் அணைவதற்கு ஏதுவாக காற்றில் ஆடுகிற திரிய போல இருந்து கொண்டு இருக்கும்போது யோவானை குறித்து தேவன் தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாளெல்லாம் நாம் எரிய வேண்டிய விளக்கு, வாழ்நாளெல்லாம் தெய்வத்திற்காக, தெய்வ சமைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்களும் நானும் எரிய வேண்டிய விளக்கு. அநேக விளக்கு ஒரு காலத்தில் நல்ல தேவனுக்காக எரிஞ்ச விளக்கு இப்போ ஓட்டம் குறைஞ்சு 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 உலகத்துக்காக ஓட ஆரம்பிச்சிட்டு
குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிச்சிட்டு, பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா இருதயம் துடிக்குது, குடும்பத்துல ஏதோ ஒண்ணுன்னா கண்ணீர் தாரதாரையா வருது. ஆனா தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மனசே இல்ல. தேசங்களுக்காக திறப்புல நிற்பதற்கு வாஞ்சையே வரல. சபைக்கு வந்து தெய்வத்தை ஆராதிப்பதற்கு இஷ்டமே இல்ல. அதிகமான சாக்குப்போக்கு, பலவீனம்னு சாக்குப்போக்கு, தேவ சமூகத்துக்கு வர முடியாதுன்னு சாக்குப்போக்கு. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறீங்க. அப்ப அதுக்குத்தானே நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளை பார்த்து அற்பமும் சொற்பமான இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு சொல்லி நம்மளை தெரிந்தெடுத்துட்டாரே. உங்க குடும்பத்துல குலத்துக்கு ஒன்றும் கோத்திரத்துக்கு ஒண்ணுமா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஏன் உங்க வெளிச்சம் மங்கி போச்சு? ஏன் உங்களால எரிய முடியல? ஏன் ஜெப நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் வேதம் வாசிக்காம நீங்க இந்த நாட்கள்ல நிர்விசாரமா இருக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு போகும்போது ஒரு பொருத்தனையோடு போங்கப்பா. நான் இனிமே எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பேன். 9 மாசமே ஊழியம் செய்த அந்த யோவான், எங்கேயும் யோவானை குறித்து ரிமார்க்கா எழுதப்படவே இல்லை. தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை யோவான் முடிக்கிற போது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பணிவிடை ஓட்டம் செஞ்ச யோவான் சாதாரணமானவர் அல்ல தேவன் பிள்ளைகளே. அவருடைய வாழ்க்கையை நான் சொல்லணும்னா இன்னொரு நாள் உங்களோடு பேசுகிறேன். அவரை பார்க்கும்போது ஒரு இடத்துல கேட்குறாங்க, நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா தோற்றம் கூட ஒன்றா இருந்திருக்கு. இயேசு மாதிரியே, இயேசுவுக்கும் யோவானுக்கும் 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த 6 மாதத்தில் இயேசு மாதிரி, ஏன்னா எலிசபெத் அம்மாவும் மரியாள் அம்மாவும் ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத இடைவெளியில் கர்ப்பம் தரிச்சதுனாலேயோ என்னமோ தெரியல, இவங்க வாழ்த்துறாங்க, அவங்க வாழ்த்துறாங்க, 2 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லி இவங்க வாழ்த்துறாங்க. இந்த 2 பேரும் பார்ப்பதற்கு முகசால் கூட ஒண்ணா இருக்குது. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனா இருந்தான் என்று யோவானை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்துவான் கேட்கிறாங்க யோவான்ட்ட போய், அப்பமும் அவர் இல்லைங்கிறாரு. நீ எலியாவான் கேட்கிறாரு, அப்பமும் இல்லைன்னு சொல்றாரு. நீ தீர்க்கதரிசியான்னு கேட்கிறாங்க, அப்பமும் யோவான் சொல்றாரு நான் இல்லைங்கிறாரு. எவ்வளவோ தாழ்மை பார்த்தீங்களா, எவ்வளவோ பொறுமை. அதனால தான் யோவான் 3:30 சொல்கிறது, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி ஒரு தாழ்மையுள்ள யோவானை பார்த்து ஆண்டு சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க விளக்கு அணைய விடாம எரிய விடுங்க, அனல் மூட்டுங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க, ஓடிவாங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து 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 அதிகமான துன்பங்களை அனுபவிக்கலாம், அதிகமான பாடுகளை அனுபவித்து கொண்டு ஓடலாம். ஜெபிக்க முடியாம உங்க இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கலாம். இந்த காலத்து கூட பல விதமான கேள்விகளோடு தேவ சமூகத்துல வந்து நிற்கலாம். ஆண்டவரே, விடிந்தால் என் நிலைமை என்ன ஆகுமோ, நாளைக்கு என் கதி என்ன ஆகுமோ, நாளை தினம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்க நொந்து கூட போய் வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் எரியும்படி உன்னை தெரிந்து கொண்டாரே, தேவனுக்காக பிரகாசமான விளக்கா எரியும்படி கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. யோவான் குறித்து வாசிக்கும் போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அவன் வாழ்க்கையில சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவன் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஏன் கேட்கல, எதுக்குன்னு கேட்கல. தன் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்துல கூப்பிடுடைய சத்தமா இருந்தான். வனாந்திரத்துல கூப்பிடுற சத்தமா இருந்தான். எந்த இடத்துலும் தன்னை உயர்த்தல, எந்த இடத்துலும் தன்னை மேன்மைப்படுத்தல. அவருடைய வேலையை உண்மையுத்தமா செஞ்சு முடிச்சுட்டு அந்த விளக்கு அப்படியே அணைஞ்சு போச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, எது வரைக்கும் எரியணும் தெரியுமா? நீங்களும் நானும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் தேவனுக்காக எரியணும். ஆண்டவருடைய வருக வரைக்கும் நீங்களும் நானும் எரியணும். எப்படி எரியணுமா? பிரகாசிக்கிற தீபமா எரியணுமா? காலையிலே இருந்து, ஆண்டவரே இன்னைக்கு ஜெபத்துக்கு போகிறேன், என்னோட பேசுங்க, ஜெபத்தை ஆசீர்வதித்தாங்க, நான் உற்சாகமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நிச்சயமாக சொல்கிறேன், பாரம் இருக்கிறவங்களுக்கு வாயில் வார்த்தை தன்னால் வரும். ஆனால் பாரமே இல்லாத போது ஒருத்தங்க உங்களை உற்சாகப்படுத்தினா கூட நிறைய பேருடைய ஜீவியம் அனல் இல்லாமல் குளிஞ்சு போச்சு. அதான் ஆண்டவர் ஒரு சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ அனலையாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் உன்னை என் வாய் நின்று நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று துர்பாக்கியமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் பதிவு பண்ணுறாரு. அனலா இல்லை, குளிராகவும் இல்லை, ரெண்டும் கட்டா நிலைமையில அநேகுடைய வாழ்க்கை எரிஞ்சிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆச்சு, சபைக்கு வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. ஆண்டுகள் ஆகி வருஷங்களும் காலங்களும் தாண்டி நம்முடைய பிரகாசம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், நாளைக்கு நேரத்தில் பிறகு நிறைய பேருக்கு இது தூங்குகிற நேரமாக இருக்கும். அதுக்காக தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்கல்ல, பாவம், நீங்கள் தூங்குங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அப்பாவுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து, அது ஒரு எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்களே, ஒரு அலாரம் வச்சு, ஆண்டவரே எந்திப்பேன்ப்பா, உங்கள் சமூகத்தில் நான் காத்திருப்பேன், என் விளக்கு அணையிற மாதிரி இருக்குப்பா. ஒரு காலத்தில் நல்லா ஓடினேன், ஆனால் இப்போ எனக்கு ஓட முடியல. ஒரு காலத்தில் வைராக்கியமாக நின்று, ஆண்டவரே ஒரு பாட்டை கூட தேவ சமூகத்தில் மிஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்டவரே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டிய விளக்கு, நீங்கள் அணைகிற விளக்கல்ல. உங்கள் தீபம் அணையும் போது அது அனல் மூட்டுங்க, அதை எரிய விடுங்க, அதை அணையாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. அணையும் உண்மைதான், நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. எலியா என்கிற ஒரு விளக்கை அணைக்கும்படி இயேசபேலின் சவால் வந்த போது அந்த எலியா என்கிற விளக்கு அணைந்து போவதற்கு
சமானமாய் சூறை செடியின் கீழே படுத்து நிற்கும்போது ஆண்டவர் அந்த இயேசபேலின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டாரே. இன்றைக்கு அநேக ஊழியங்களுக்கு விரோதமாக, அநேக ஊழியர்களுக்கு விரோதமாக, அநேக சபைகளுக்கு விரோதமாக இயேசபேலின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மளை திறப்புல நிற்கிற வைராக்கியமுள்ள ஜாமக்காரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டிய விளக்கு, நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்க வேண்டிய விளக்கு. யாருக்காக? தெய்வத்திற்காக. யாருக்காக? நம்ம அழைத்த உன்னதமான கர்த்தருக்காக. யாருக்காக? அந்த பரலோக தேவனுக்காக. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே, நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, என் பிரகாசத்தை யாராலும் அணைக்க முடியாது. பலவீனமோ, பாடுகளோ, இந்த உலகத்தின் காரியங்களோ, நாளை தினத்தை குறித்த கவலைகளோ எதுவுமே என்னை அசைக்க முடியாது. என் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். என் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். சத்துரு அநேக விளக்குகள் பிரகாசமாய் எரிவதை பார்த்து அவன் வெட்கப்பட்டு திரும்பி போகிற நாட்களாய் இந்த நாட்களை கர்த்தர் மாற்றுவாராக. தேவனுடைய பிள்ளைகளை தைரியமாய் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சபையாகி நீங்களும் நானும் தேவனுக்காக எரிவோமானால், தேவனுக்காக இன்னும் அனல் கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்புவோமானால், நமக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும். அநேக குடும்பத்தில் விழப்பட்ட மரண கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போகும். அநேக தலையில எழுதப்பட்ட சில சாபத்தின் தீர்ப்புகள் ஆசீர்வாதமாய் அது மாறும். சபிக்கப்பட்ட சத்துருவே, இந்த காலத்தில் சபையாயிருக்கிற நாங்கள் உன்னை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு அணையாத விளக்கு, தேவனுக்காய் எரிய வேண்டிய பிரகாசமான விளக்கு. எங்கள் விளக்கின் வெளிச்சத்தை நீ அணைக்க முடியாது, அணைக்க முடியாது. உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ என்று இந்த காலத்தில், இந்த அமாவாசை இரவு நேரத்தில் உனக்கு கட்டளை இடுகிறோம், உனக்கு கட்டளை இடுகிறோம். தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அநேக குடும்பங்கள் மேல் தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. பயந்து போய் வந்த தேவ பிள்ளையே, அநேக சொப்பனங்களை பார்த்து கலங்கி போய் வந்த தேவ பிள்ளையே, நீ கேட்ட துக்க செய்திகளை பார்த்து தவிப்போடு வந்த தேவ பிள்ளையே, உன் விளக்கு அணைக்க முடியாது. உன் விளக்கு யாராலும் அணைய போவது இல்லை. ரீபா பாலா ஹத்து ராமனா சந்தரஹே தரா ரீபல பல பரபோ ரிகதனமோ ஷதால பரபரவ ஹalleluya. ஆவியானவரே, அந்த விளக்காயிருந்து தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. அப்போ விளக்கின் வெளிச்சம் குறையவே கூடாது. அந்த விளக்கின் வெளிச்சம் குறையும் போதுன சத்துரு உள்ள வந்து வேடிக்கை பார்க்கறான். அவனுக்கு அந்த விளக்கை எட்டி எட்டி பார்க்கறதா வேலை. எப்படி அந்த ஆசரிப்பு கூட அந்த தேவனுடைய ஆலயத்தில் அந்த தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உண்மையுள்ள ஒரு சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை அந்த சிறு வயதிலே நேர்த்தியும் கிரமமாக செய்த அந்த சாமுவேல் விளக்கு எட்டி பார்த்தே வாழ்ந்திருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. ராத்திரி ஆனால் விளக்கு 8 மணிக்கு அணைஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல, 10 மணிக்கு அணைஞ்சான்னு தெரியல. ஆனால் அந்த விளக்கு மங்கி எரியும் போதே சாமுவேல் படுத்துக்கிடுவார். அதனாலதான் ஆண்டவர் அதே ராத்திரியில் ஆண்டவர் சாமுவேல்ட்ட வந்து பேசுறாரு. சாமுவேல் என்கிற பிள்ளை ஆண்டானோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது. ஏன் தெரியுமா? தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே தன்னுடைய ஜீவியத்தை காத்து தேவனுடைய சமூகத்திலே பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த விளக்கின் வெளிச்சத்திற்காக, இன்னும் சொல்ல போனால் ஏலி என்கிற ஆசாரிய விளக்கு அணைந்து போகும் என்பதாக, ஏலி என்கிற அந்த ஆசாரிய விளக்கு அதை நோக்கி பார்க்காமல், ஐயோ ஊழியக்காரனே தூங்கிட்டு இருக்கிறாரேன்னு சாமுவேல் நினைக்காதபடி கவனமாய் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்ததுனால கர்த்தர் சாமுவேலை கொண்டு அநேக காரியங்களை பேசினார். தான் முதல் பெயர் சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சாமுவேலை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விளக்கு அணையக்கூடாதுன்னு சொல்றதை விட நம்முடைய வெளிச்சம் குறையக்கூடாது. சிலருக்கு வெளிச்சம் சிலர் கூடுது, சிலர் குறையுது, அப்புறம் குறையுது, அப்புறம் கூடுது. இப்படி ரெண்டும் செஞ்சு சிலருக்கு அணைஞ்சே போகுது. அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்முடைய விளக்கின் வெளிச்சம் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக வாசிக்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம். நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இதில் வாசிக்கிறோம், ஆரோன் அந்த விளக்கு தண்டிற்கு நேராக ஒழுங்காக அந்த விளக்குகளை ஏற்றினான். 4ஆவதாக கவனமாக ஏற்றப்பட வேண்டிய விளக்கு. நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், விளக்கு எரியணும், பிரகாசமாக எரியணும், அணையக்கூடாது, அணையும் போது அனல் மூட்டணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையாகிய விளக்கு, நம்முடைய ஜீவியமாகிய விளக்கு கவனமாக எரியணும். யாரை பார்த்து எரியணும்? விளக்கு தண்டாகிய தெய்வத்தை நோக்கி எரியணும், இயேசுவை நோக்கி. அவர் தான் விளக்கு தண்டு. அவருக்கு நேர எரிய ஆரம்பிக்கணும். உலகத்தை பார்த்தல்ல, அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி அல்ல. சில விளக்குகள்
கொஞ்சம் காற்றடிச்சா கூட நின்று கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் அந்த விளக்குகள் அணைய ஆரம்பிச்சிரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விளக்கின் வெளிச்சம் மங்கும்போது இன்னொரு விசுவாசி நீங்க அவங்க உற்சாகப்படுத்தணும். ஏன் சிஸ்டர் ஜெபத்துக்கு வரல? ஏன் பிரதர் வரல? சார் நீங்க வந்திருக்கலாம், நல்லா இருந்துச்சு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமங்கள்ல வளர்ந்ததுனால சாயங்காலம் தான் சமையல் பண்ணுவாங்க, காலையில பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 5 மணிக்கே 4 மணிக்கே அப்போல்லாம் கரண்ட் எப்போ இருக்குமோ இந்த 3 பேஸ் லைன் சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கும்போது மோட்ரு அடைக்கணும், அவங்க அதுக்கு போயிடுவாங்க. அதனால எல்லா வீடுகள்லையும் 5 மணி இல்லைன்னா 6 மணிக்கு எல்லா வீட்டிலேருந்து புகை வரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டில் தீ எரியுதுன்னா நிறைய வீட்டில் அடுப்பு தானே இருக்கும், அதை சொல்கிறேன். அந்த அடுப்பில் தீ எரியுதுன்னா ஒருத்தங்க அந்த ஓலையோட போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் போய் தீயை கடன் வாங்கி இவங்க அடுப்பில் வைப்பாங்க. இவங்க வீட்டில் புகை வருதுன்னொடனே அடுத்த வீட்டுக்காரங்க அவங்க ஓலையோட வருவாங்க. அவங்க என்ன, ஒரு வீட்டில் தீ எரிஞ்சிச்சுன்னா அந்த தெரு முழுசு எல்லா வீட்லேயும் 6 மணிக்கு சமையல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உலக பிரகாரமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விசுவாசி நீங்கள் அனலாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை நீங்கள் அனலாக்க முடியும். நம்ம எல்லாரும் விளக்கு, யாரும் சிறு பிள்ளைகளா ஒரு விளக்கு தான், வாலிபர்கள் விளக்கு, சகோதர சகோதரி விளக்கு, தாய்மார் தகப்பன்மார் எல்லாரும் விளக்கு. இந்த எல்லா விளக்குகளும் ஊழியக்காரங்களை எங்களை பார்த்து எரியக்கூடாது, தெய்வத்தை பார்த்து எரிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் தான் விளக்கு தண்டு. கவனமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் ஆரோனுக்கு, ஆரோனே நீ விளக்கு ஏற்றும் போது ரொம்ப கவனமா ஏற்றணும். ஒரு விளக்கு அங்கேயும் ஒரு விளக்கு இங்கேயும் அப்படி இல்லை. நீ இந்த விளக்கு தண்டின் மேல் ஏற்றும் போது அந்த விளக்கு கவனமா ஏற்றப்படணும்னு சொல்லி ஆவியானவர் ஒரு காரியத்தை இந்த ஆரோனுக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விளக்கு சரியா எரியாத பட்சத்துல விளக்குகளை ஒழுங்குபடுத்துகிறவர் தேவன். நான் சொன்னேன், சபையில இருக்கிற எல்லாருமே விளக்குன்னு சொன்னேன். நம்ம எல்லாரும் விளக்கு, நம்ம எல்லாரும் விளக்கா இருந்தாலும் சிலர் நம்ம சரியா எரியறது இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம மனுஷர் தானே. சிலரை சோர்ந்து போயிடுவோம், சிலரை பேசக்கூடாத பேசியிருப்போம், சிலரை நம்ம பார்க்கக்கூடாத பார்த்துருப்போம். இந்த விளக்கு சிலத்தில் கவனமாக ஏற்றப்படாமல் இருக்கும்போது இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் விளக்குகளை சரி பண்ணுவதற்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் இங்கிருந்து தந்துட்டே இருப்பார். ஏன் தர்றார் தெரியுமா? யாரையோ குற்றப்படுத்துவதற்காக தரல. இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு உங்கள் விளக்கை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் விளக்கில் என்ன இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் விளக்கு நல்லா எரிதான்னு பார்த்துக்கோங்க, திரியெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிருக்கலாம் பார்த்துக்கோங்கிறதுக்காக சில நேரத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் விளக்குக்காக சில வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கேட்டு 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 அப்பா நான் கவனமாக ஏற்றப்பட வேண்டிய விளக்கு, கொஞ்சம் உங்கள் கவனத்தை எங்கேயாவது திசை திருப்பிட்டீங்கன்னா உங்கள் விளக்கின் வெளிச்சம் யாருக்குமே தெரியாது, உங்கள் விளக்கின் வெளிச்சம் இருளாயிரும். இன்னைக்கு அநேகுடைய விளக்கின் வெளிச்சம் இருளாயிற்று. ஏன் தெரியுமா? கவனத்தை பிசாசு எங்கேயோ திசை திருப்பிட்டான். ஒரு விவசாயி சொன்ன ஒரு காரியத்தை கேட்டேன். அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷர் தான். நான் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு தேவனுடைய மனுஷர். அவர் வயல்ல இருந்து உழுதுட்டு வரும்போது டிராக்டரோட வந்திருக்கிறார். டிராக்டர் தெரியும்ல, நம்ம வயல்களில் பயன்படுத்துகிற ஒரு வாகனம். அப்போ வரும்போது இவர் கொண்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற செட்டில் நிறுத்தணும். அதுக்காக கொண்டு வந்திருக்கும் போது அவங்க வீட்டில் உள்ளே இருந்த பிள்ளை, 2 வயசு பிள்ளை, அப்பா வந்துட்டாரு சொல்லி சந்தோஷத்தில் வெளியே ஓடி வந்துச்சு. அந்த பிள்ளை ஓடி வந்ததை வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கல, அவரும் பார்க்கல. அதனால இவர் ரிவர்ஸ் வரும்போது அந்த டயரில் அந்த பிள்ளை பட்டு அந்த டயர் அந்த பிள்ளை மேலே ஏறிட்டு அந்த பிள்ளை மறித்து போனது. அவர் துடித்து அழுதது இன்றைக்கும் என்னுடைய கண்களுக்குள் இருக்கிறது. ஐயோ, என் கவனக்குறைவினாலே என் செல்ல பிள்ளையை நானே கொன்று போட்டேனே. நான் நினைத்தேன், ஒரு கவனக்குறைவு எவ்வளவு பெரிய மரணத்தை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பிட்டீங்க, கொஞ்சம் ஜெபிக்க தவறிட்டீங்க, கொஞ்சம் தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ள நீங்கள் தவறிட்டீங்க. அதனால சில நேரத்தில் பாருங்கள், சத்துரு உங்கள் குடும்பக்குள்ள பிரச்சனை, சண்டை, போராட்டம் எல்லாத்தையும் கொண்டு வர்றான். நீங்கள் நினைக்கிறீங்க, எதுக்கு என் சண்டை, நான் ஜோம் பண்ணுறேன்ல, எதுக்கு என் குடும்பத்தில் சண்டை, நான் ஜோம் பண்ணுறேன்ல, எதுக்கு என் வருமானம் எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை நினைக்கிறீங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, கவனமாக எரியுறீங்களா, தேவனை பார்த்து எரியுறீங்களா? மனுஷனை பார்த்து எரிய வேண்டிய விளக்கு அல்ல நீங்களும் நானும், தெய்வத்தை நோக்கி பார்த்து எரிய வேண்டிய விளக்கு. உங்க கவலை வருதா? தெய்வத்தை நோக்கி பாருங்க. கண்ணீரா, பிரச்சனையா, உபத்திரவமா, போராட்டமா, நிந்தையா, அவமானமா, எல்லாவற்றிலும் இந்த விளக்கு தண்டாகிய தெய்வத்தை நோக்கி பார்த்து எரிவீங்கன்னா உங்க விளக்குல எதனால வெளிச்சம் இல்லை, எதனால உங்க விளக்கு கவனமா எரியலன்னு அப்பா சொல்லி தருவாரு. அதெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க விளக்கு கவனமா எரியும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லணும்ப்பா, நான் கவனமா எரிய வேண்டிய விளக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஒருவருடைய கவனக்குறைவு சபையை பாதிக்கும், உங்கள் ஒருவருடைய கவனக்குறைவு உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் ஒருவருடைய கவனக்குறைவு உங்கள் வேலை ஸ்தலத்தில் நஷ்டத்தை கொண்டு வரும். ஒருவர் கூட கவனக்குறைவா இருக்கக்கூடாது. கவனக்குறைவுனா வாகனம் ஓட்டும் போது நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருக்கோம், அந்த கவனத்தை சொல்லலை. உங்கள் ஆவிக்குரிய கவனத்தை தெய்வத்து மேல திருப்புங்க. ஒவ்வொரு நாள் பயந்து வாழுங்கப்பா, நான் கவனமா
வாழ்றேனா, என் கணவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா ஆண்டவரே, என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா. வேலை செய்யற இடத்துல யாரும் பார்க்கலங்கிறதுக்காக எதையோ செஞ்சிடறோம்ல. வேலை செய்யற இடத்துல யாருக்குமே தெரியலங்கிறதுக்காக புகைப்பிடிப்பதற்கு கூட சிலர் அஞ்சுவதே இல்லைல்ல. யாரோ பார்க்கலன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் தெய்வத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அநேகுடைய கவனம் பிசாசின் பக்கம் திசை திருப்பப்பட்டாயிற்று. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஆலோசனையாக எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் தெய்வ சமூகத்துக்கு முன்பதாக கவனமாய் எரிய வேண்டிய விளக்கு, கவனமாய் எரிய வேண்டிய விளக்கு, கவனமாய் எரிய வேண்டிய விளக்கு. நம்முடைய கவனம் தெய்வத்தை நோக்கி இருக்கட்டும், அப்பாவை நோக்கி இருக்கட்டும். அப்பா தான் விளக்கு தண்டு. அவர் தான் நீங்களும் நானும் மங்கி எரியும் போது நமக்கு எண்ணெய் ஊற்றி நம்மளை உற்சாகப்படுத்துகிற நல்ல தெய்வம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவனத்தை திசை திருப்பாதபடி தெய்வத்தின் மேல பதித்து தேவனுக்காக நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் இந்த விளக்கு கவனமாக ஏற்றப்படும் போது அது முழு சபைக்கும் அது வெளிச்சமா இருக்கும். அது முழு சபைக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கும். நிறைய பேருடைய கவனம் தெய்வத்து மேல இல்ல, சபையின் மேல இல்ல, ஜெபத்தின் மேல இல்ல. ராஜா சீக்கிரமா வரப்போறாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் வரப்போறாருன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக விலகி ஓடிட்டாங்க. தேவ சபையே, நீங்கள் கவனமாக எரிய வேண்டிய விளக்கு. மனைவி என்கிற விளக்கு கவனமாக எரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கணவன் என்கிற விளக்கு கவனமாக எரிய ஆரம்பிக்கும். உண்மையாக சொல்கிறேன், உலகத்தில் யாரையாவது அப்பா மாதிரின்னு சொல்லலாம், அண்ணன் மாதிரின்னு சொல்லலாம், தங்கச்சி மாதிரின்னு சொல்லலாம், தம்பி மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் யாரையுமே இது என் புருஷன் மாதிரின்னு சொல்ல முடியாது, இது என் மனைவி மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இதுக்கு ஒன்றுக்கு தான், இந்த ரெண்டு உறவுகளுக்கு தான் அவர் எதையுமே எடுத்துக்காட்டாக சொல்லவே முடியாது. அப்படி சொல்லிட்டோன்னா நம்ம எங்கேயோ தவறிட்டோன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு இணைப்புகளும் எவ்வளோ விளக்கு வெளிச்சமாக ஒரே தண்டில் இணைஞ்சு பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தெரியுமா? அருமையான கர்த்தருடைய ரட்சிக்கப்படாத உங்கள் கணவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே, இந்த விளக்கு என்னோடு கூட எரிந்து சுடர் விடட்டோம்ப்பா. இந்த பிள்ளைகளாகி விளக்கு என்னோடு கூட எரிந்து சுடர் விடட்டும். நான் தனியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனே, நான் தனித்த மனுஷனா வந்து போறேனே ஆண்டவரே, என்னைக்கு என் குடும்பத்தின் விளக்கு ஏற்றப்படும், என்றைக்கு என் குடும்பத்தில் ரட்சிப்பின் விளக்கு ஏற்றப்படும், என்றைக்கு என் குடும்பத்தில் அபிஷேகத்தின் விளக்கு ஏற்றப்படும். நீங்க தேவ சமூகத்தில் கேட்டீங்கன்னா கவனமா ஏற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர். தேவ சமூகத்தில் நீங்க கேட்கிற உங்கள் விண்ணப்பத்தின்படி உங்கள் விளக்குகள் கவனமாய் ஏற்றப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னும் அடுத்ததாக வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இல்லை வாசிக்கிறோம், வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. ஒருவரும் விளக்கு கொளுத்தி மரக்கால்ல மூடவே மாட்டாங்க. அப்படி மூடுனா அது அணைஞ்சிரும்ல. விளக்குக்கு எப்படியும் அந்த வெளிச்சம் வெளியே தெரியும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்படி விளக்கு தண்ணீர் மேல் வைக்காம அது மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வெளிச்சம் கொடுக்கிற விளக்கா கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் மரக்காலால் மூடப்பட்ட விளக்கா மாற்றிட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், இச்சை, தேவனுக்கு விரோதமான அருவருப்பு என்கிற மரக்காலின் அனுபவங்கள் மூடி 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 இந்த வெளிச்சம் வெளியே தெரியாதபடி அநேகுடைய மகிமையை இழந்து போக செஞ்சுட்டான். சகரியால வாசிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினிமதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. எங்க மகிமையின் தேவன் வாசம் பண்ணுவார்? எந்த விளக்கு தேவனுக்காக எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த விளக்கின் வெளிச்சத்தில், அந்த விளக்கின் நடுவில் அவர் மகிமையின் தேவனாய் வாசம் பண்ணுவார். அப்போ ஒரு தெய்வம் மகிமைக்காக நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி அவர் ஏங்கி நிற்கும் போது அநேக விளக்கு இப்போ எப்படி இருக்குது? மரக்காலால், இது தெய்வம் வேதனையா சொல்றாரு, மரக்காலால் மூடப்பட்டு இருக்குது. நிந்த வந்தது உண்மைதான், கண்ணீர் வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான். அப்பெல்லாம் நம்ம திரிய மங்கி எறிவதற்கு சத்துரு பல நேரத்தில் எத்தனை பண்ணது உண்மைதான். ஆனா மரக்காலால் மூடப்பட்ட விளக்கா மாறிட்டோம்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. பேர் தான் விளக்கு, ஆனா அந்த விளக்குல வெளிச்சமே இல்லையே, அதால யாருக்கும் பிரயோஜனமே இல்லையே. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? மரக்காலால் மூடப்பட்ட விளக்கா இருக்குது. விளக்கு தண்ணீர் மேல் வைக்கப்பட்ட விளக்கு 1-2 தான், ஆனா நிறைய பேர் விளக்கு பிரயோஜனமற்ற விளக்கா இருக்குது. தேவ பிள்ளைகளே, நீங்க பிரயோஜனம் உள்ள விளக்கா, பிரயோஜனம் இல்லாத விளக்கா? உங்க விளக்கின் வெளிச்சத்துல நிறைய பேர் பிரயோஜனமா இருக்கிறாங்களா? எத்தனை பேருக்கு நீங்க பிரயோஜனமா இருந்தீங்க? ஒருவேளை உங்க விளக்கு மங்கி எறியது போல இருக்குதா? உங்க விளக்கின் வெளிச்சம் அணையிறது போல இருக்குன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துல வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா? 10 வெள்ளிக்காசை வச்சிருக்கிறா. ஆனா 1 தான் காணாம போயிட்டு, 10 காணாம போகல. 9 அவ கையில தான் இருக்குது, ரொம்ப அவ கையில தான் இருக்குது. 1 மட்டும் தான் மிஸ் ஆயிற்று. ஆனா அந்த மிஸ் ஆனதுக்காக அவ விளக்க கொளுத்தி அவ தேட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவ வீடு இருட்டா இருக்குது. இப்போ அதுல
வெளிச்சத்தை உண்டாக்கி விளக்க கொளுத்தி தேடுறா. ஏன் தெரியுமா? இழந்து போனதை நான் தேடணும், இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை இருக்கிறதுனால அவ விளக்க கொளுத்துனா. தேவனுடைய பிள்ளையே, ஜெபத்தை இழந்துட்டீங்களா? பரிசுத்தை இழந்துட்டீங்களா? தேவனுக்காக இருக்கிற வைராக்கியத்தெல்லாம் இழந்து ஓடிட்டு இருக்கிறீங்களா? இந்த கடைசி காலத்துல மரக்காலால் மூடப்பட்ட அநேக விளக்குகள் அப்படி மாறி போச்சு, அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு, அநேக விளக்குகள் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ஆனா நீங்களும் நானும் மரக்காலால் மூடப்பட்ட விளக்கல்ல, விளக்கு தண்டாகி இயேசுவோடு இணைந்து வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. நமக்கு மட்டும் வெளிச்சம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும், எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தரப்பில் நின்று ஜெயம் வாங்கி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஜோம்னி விடுதலை வாங்கி கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சமாதான குறைவோ, ஒரு மனமோ, ஒற்றுமை எதையோ பிசாசு சிறடிச்சிருந்தா உங்கள் முழங்கால் ஜெபம், உங்கள் கண்ணீரின் ஜெபம், உங்கள் வைராக்கியம் உள்ள ஜெபம் முழு குடும்பத்துக்கும் விடுதலை தேடி தரணும். ஏன் தெரியுமா? நீங்கள் மரக்காலால் மூடப்பட்ட விளக்கல்ல, விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்ட விளக்கு, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. மறுபடியுமாய் சொல்லுகிறேன், மரக்காலால் மூடுவதற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. மரக்காலால் மூடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னை யாருமே நான் மூடி வச்சிருக்கிறேன், இல்லை இல்லை இல்லை. நாளானது வரும்போது அந்த விளக்கின் வெளிச்சம் குறைவதை பார்த்து தேவன் நியாய தீர்ப்பு செய் கடைசி நாள் வருமே. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ரட்சித்து நல்ல சத்தியம் நிறைந்த சபையிலே கர்த்தர் வைத்திருந்து தேவனுக்காக கனி கொடுக்கும்படி வைத்திருக்கிற இந்த கடைசி நாட்களிலே மரக்காலால் மூடப்படாத விளக்காய், விளக்கு தண்டின் மேல் எரிந்து தீபமாக அநேகருக்கு பிரகாசம் கொடுக்கிற விளக்காய் கர்த்தரை மாற்றுவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். மரக்காலால் மூடப்பட்ட அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில விலகி போவதாக. மரக்காலால் மூடி அநேகுடைய விளக்கின் வெளிச்சத்தை சத்துரு குறைய பார்க்கிற இந்த ராத்திரி வேளையில அநேகுடைய விளக்குகள் மறுபடியும் எரிவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய விளக்கு எப்பொழுதும் தெய்வத்தை நோக்கி எரியணும். அதே நேரத்தில் அது வெளிச்சம் கொடுக்கிற விளக்கா இருக்கணும், அது மரக்காலால மூடப்படாத விளக்கா இருக்கணும். அடுத்ததாக வாசிக்கிறோம் சங்கீதம் 18 சங்கீதம் 28 வசனத்துல தாவீது சொல்லுகிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இல்ல சொல்லுகிறா, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஏன் தெரியுமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தாவீது என்கிற ஒரு விளக்கை அணைப்பதற்கு எத்தனையோ சத்துருக்கள் சூழ்ச்சி செய்தார்கள். சவுல் தேடி வந்தது நமக்கு தெரியும், அப்சலோம் துரத்தி வந்தது தெரியும், கோலியாத் முன்பு சவால் விட்டது தெரியும், சிங்கம் கரடி அவனுக்கு விரோதமாய் அவன் மேல் கொன்று போட பாய்ந்தது நமக்கு தெரியும். இப்படி இந்த தாவீது என்கிற விளக்கை அணைத்து போடுவதற்கு உடன் பிறந்தாரும் குடும்பத்தாரும் சத்துருக்களும் ஏகமாய் நிர்ணயித்திருக்கும் போது தேவரீர் நீர் அல்லவா என் விளக்கை ஏற்றினீர் என்று தாவீது சந்தோஷமாய், இதே வசனத்தை 2 சாமுவேல் 22 வாசிக்கிறோம், சந்தோஷமாய் சொல்லுகிறார், என் விளக்கை நீர் ஏற்றுவீர் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விளக்கு கர்த்தரால ஏற்றப்படட்டும், உங்கள் விளக்கு கர்த்தரால் ஏற்றப்படட்டும். மனுஷர் உங்க விளக்கை ஏற்றுவாங்க நினைக்காதீங்க. வீட்டுக்கு வந்த விளக்குன்னு சொல்லி சில நேரம் வீட்டுக்கு வந்த பெண் பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்வதுண்டு. ஆனால் எல்லா விளக்கும் அணைந்து போகக்கூடிய விளக்கு, எல்லா விளக்கும் மாறி போகக்கூடிய விளக்கு, மாறாத ஒரு நித்திய விளக்கு இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர், அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர். எங்கெல்லாம் உங்க விளக்கு அணைந்து போய்விட்டது என்று கதறுகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அந்த விளக்கை மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் அவர் ஏற்றுவார். ஒரு விசை ஏற்றினார், ஆனால் அது அணைந்து போயிற்று. ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே மறுபடியும் நீ விழுந்து போன இடங்களிலே உன்னை தூக்கி, நீ அங்கலாய்த்த சில ஸ்தானங்களிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உன் விளக்கை ஏற்றுவதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். தாவீது அதை உணர்ந்து சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுங்க. தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, மனுஷர் உங்க விளக்கை ஏற்ற வேண்டாம், ஊழியக்காரங்க ஒண்ணு உங்க விளக்கை ஏற்ற வேண்டாம். உங்க விளக்கு பரிசுத்த தெய்வத்தால் ஏற்றப்பட்ட விளக்கா இருக்குமானால் அது நித்தியமாய் தலைமுறை தோறும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த விளக்கை அணைப்பதற்கு காற்றுகளோ வெள்ளங்களோ சத்துருடைய சூழ்ச்சிகளோ வந்தாலும் அது எரியும். அந்த விளக்கின் வெளிச்சத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த விளக்கு தெய்வத்தால் ஏற்றப்பட்ட விளக்கு, அந்த விளக்கு தெய்வத்தால் ஏற்றப்பட்ட விளக்கு. அநேக விளக்குகள் மனுஷரால் ஏற்றப்பட்டிருக்குமானால் இந்த ராத்திரியில சில விளக்குகளை கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அநேக விளக்குகளை கர்த்தர் மறுபடியும் ஏற்றுவாராக. தேவ சபையே, உன் விளக்கை அணைய விடாதே, அனல் மூட்டு எரிய விடு. தேவ சமூகத்தில் காத்திரு, உன் விளக்கை ஏற்றுவார், நிச்சயமாய் உன் விளக்கை ஏற்றுவார். தாவீது அதை உணர்ந்து சொல்றான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுங்கப்பா,
என் விளக்கை ஏற்று காலைதோறும் போய் சொல்வீங்களா? இனிமையாவது காலையில், அப்பா என் குடும்பத்தின் விளக்கை ஏற்றுங்கப்பா. உன் கணவன் பேரை சொல்லி சொல்லுங்கப்பா, இவருடைய விளக்கை ஏற்றுங்க. என் பிள்ளைகளுடைய பேர் விளக்கை ஏற்றுங்க. ஊழியத்தின் விளக்கு தெய்வத்தால் ஏற்றப்படட்டும். சபையின் விளக்கு தெய்வத்தால் ஏற்றப்படட்டும். ஆசாரியத்துவம் என்கிற விளக்கு தெய்வத்தால் ஏற்றப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இதில் வாசிக்கிறோம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான். ஐத்திகு என்றால் பாக்கியவான் என்ற அர்த்தம். உண்மையாகவே அவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவன் மரித்தும் உயிர்ப்பிக்கப்படுகிறான். இப்போ பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்தில் இருக்கிறார். அவர் மறுநாள் புறப்பட வேண்டும். ஆகவே ஒரு நெடுநேரம் நீண்ட பிரசங்கத்தை பண்றார். நெடுநேரம் பேசும்போது ராத்திரியில பேசுறாரு, ரொம்ப நேரம் வேற பேசுறாரு. அப்போ அந்த வாலிபன் என்ன செஞ்சுட்டான்? ஜன்னல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த வீட்டிலே அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது சொல்லப்படுது. அப்போ அநேக விளக்கின் மத்தியிலும் ஒரு மனுஷனால தூங்க முடிஞ்சிருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் இந்த சம்பவம் எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்குது. அநேக பொதுவாக விளக்கு வெளிச்சம் வரும்போது தூக்கம் வராது. அதனால தான் வீடுகள் எல்லாம் குறைவான வெளிச்சம்லாம் நைட் லேம்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இவனுக்கு நிறைய விளக்குகள்லாம் இருக்குது. இதுக்கு மத்தியில் பவுலாகிய அப்போஸ்தலனுடைய சத்தம் ஒரு எப்படி கம்பீர சத்தமாக முழங்கியிருந்திருப்பாரு. இந்த சத்தத்தின் மத்தியிலும் இந்த விளக்கின் வெளிச்சத்தின் மத்தியிலும் ஒரு நிம்மதியாக தூங்கி அது கீழே விழுந்துட்டானாம். கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் ஆத்துமீக மரணத்தை உண்டாக்கும். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்விசாரமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய உயிர் சேதத்தை கூட சில நேரம் கொண்டு வரும். அதனால தான் ஜெபத்துக்கு வாங்க. நீதிமொழிகளை சொல்லப்பட்டது போல, உன் போதகரின் சொல்ல கேளாமல் போனேனே, கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று முறையிடுவா என்றெல்லாம் சாலமோன் எச்சரிக்கையா எழுதுறாரு. இந்த கடைசி காலத்தில் ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை கேட்பீங்களா? சபையோடு இணைந்து பயணிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? சத்தியத்துக்காக தேவனுக்காக திறப்பில் நிற்பதற்கு வாஞ்சையாய் முன் வருவீங்களா? யார் வந்தாங்களோ வரலையோ, நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். யாரும் தேவனுக்காக பிரயாசப்படாம இருக்கலாம், ஆனா வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு கூட்டத்தில் இருக்கணும். இப்போ அநேக விளக்கின் வெளிச்சத்தின் மத்தியிலும் இவன் நிம்மதியா தூங்கினா. அங்கிருந்து கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே மரிச்சும் போயிட்டான். என்ன பரிதாபம்! அடக்க ஆராதனை நடத்த வேண்டிய இடத்துல பவுலாகிய ஒரு அப்போஸ்தலன் இருந்தபடினாலே ஒரு உயிர்ப்பிக்கிற ஆராதனையா அது மாறி போச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த அடக்க ஆராதனையே நடந்துருந்துச்சுன்னா அவர் செஞ்ச ஊழியத்தில் அவர் பிரசங்கித்த வார்த்தையில் வல்லமே இல்லாமல் போயிருந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தூங்கிட்டு இருக்கிறீங்களா? தூங்கினா இப்போ வர தூக்கத்தை சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போய் படுத்தா எந்திக்க முடியல. நான் அடிக்கடி என் மகன்ட்டு ஒரு வார்த்தையை சொல்வேன். பொதுவாக அதிகாலையில் எழும்புறது ரொம்ப கஷ்டம். வார்த்தையை முடிக்க போகிறேன். அதிகாலையில் தினமும் எழும்புறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் எழுந்திருவீங்க, மறுநாள் உங்களுக்கு எழுந்திருக்க முடியாது. அப்போல்லாம் நான் என் மகன்கிட்ட சொல்லி கொடுப்பேன், மகனே ஆபிரகாமை நீ நினச்சிக்கோ. அதிகாலையில் எப்போல்லாம் எழும்ப முடியாமல் சோர்ந்து போறியோ அப்போ நீ ஆபிரகாமை நினச்சிக்கோ. ஏன் ஆபிரகாம் நினச்சிக்கோன்னு சொல்கிறேன்னா, ஆபிரகாமுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், அவர் அந்த மோரியா மலைக்கு போகும்போது 138 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் பலிபிடத்தில் ஈசாக்கு தகன பலியாக கொடுக்கும்போது அவர் ஏதோ சின்ன பிள்ளை இல்லை. சரித்திரம் சொல்லுகிறது 38 வயசு இருக்கும். அப்போ 138 வயசுல ஒரு மகனை கூட்டிக் கொண்டு அந்த அதிகாலையில் எழுந்து அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு அவருக்கு போய் அந்த மலை மேலே ஏறுறாருன்னா அவருக்கு அந்த வைராக்கியம் எப்படிப்பட்டது? அந்த வைராக்கியத்தினால தானே தேவனை தேடுறாரு, தேவ சமூகத்தில் போய் நிற்கிறாரு. அப்போது நீங்கள் இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்லித்தர, எப்போல்லாம் நீங்கள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் எழும்ப முடியாமல் சோர்ந்து போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஆபிரகாம் நினைக்கணும். ஆபிரகாமுக்கு பலவீனமே இருந்திருக்காதா? ஆபிரகாமுக்கு சோர்வே இருந்திருக்காதா? ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் வேலையே இருந்திருக்காதா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் தெய்வத்திற்காக ஆக போகிறேன் என்று சொல்லி பைத்தியக்காரத்தனமாக பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு மோரியா என்கிற மலையில் அவர் ஏறி நிற்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு தெய்வீக உடன்படிக்கையை 2ஆம் முறையும் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமா இருந்தபடினாலே மோரியா என்கிற மலையில் அவர் ஏற வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக விளக்குகள் மறைந்து கொண்டு இருக்கும் போது, அநேக விளக்கின் தீபங்கள் எரிந்து பிரகாசித்த அநேக தீபங்களை இன்னைக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்போது இங்கு ஐத்திகு என்கிற வாலிபனை குறித்து வாசிக்கிறோம். அவன் அநேக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் போது அவன் தூங்கினானே. அநேக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் போது தூங்காத தேவ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை
மரணத்தை விட்டு எழும்பும்படி கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருகிறா. உன் விளக்கு எரியட்டும், உன் விளக்கு எரியட்டும், உன் விளக்கு எரியட்டும், உன் விளக்கு எரியட்டும். மறுபடியும் உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக படுத்துக் கொண்டிருந்த சாமுவேலை குறித்து நம்ம எச்சரிப்பாய் வாசிக்கிறோம். எவ்வளவு மகிமையா இந்த வார்த்தைகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் எரிய வேண்டிய விளக்கு, தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டிய விளக்கு, உங்கள் வெளிச்சத்தையோ உங்கள் வெளிச்சத்தின் பிரகாசத்தையோ உங்கள் தீபத்தையோ அணைய விடாதபடி அபிஷேகமாக எண்ணெயினாலே உங்கள் விளக்குகளை நீங்கள் காத்துக்கொள்வீர்களானால் உங்கள் விளக்கு நித்திய காலமாய் அது எரிந்து கொண்டிருக்கும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.